தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக ஒரு சஃபரிங் சர்வெண்டாக பூமிக்கு வந்தாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு யோவாண்டத்துல ஞானஸ்நானம் பெற்று அதையும் நிறைவேற்றுறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பேதுருவனுடைய மாமி, இயேசுவானவர் சுகப்படுத்தின அசுத்த ஆவி விட்டு சென்ற மனிதன், அடுத்தது குஷ்டரோகி ஒருவன், அப்புறம் 4 திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த 4 பேர், அப்புறம் திமிர்வாதக்காரன், இப்படி பலரையும் நம்ம சந்திச்சோம். இதுல நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்னு சொல்றத நம்ம யோசிக்கணும்னு சொல்லி நேற்றுக்கு நம்ம முடிச்சோம். திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பலரும் வயது முதிர்ந்தவர்லாம் நம்ம இதுல அட்டென்ட் பண்றோம். ஒரு சிலர் தான் யங்ஸ்டர்ஸ். அதனால நம்ம வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்திருக்கோம்? இயேசுவுக்கு முன்னோடிகளா அண்டி யோவான் ஸ்நானன் இருந்தது போல இன்னைக்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்று முன்னோடிகளா இருக்கிறோமா? கடைசியில முடிக்கும் போது ஆர்வி ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெச்சர் பேரர்ஸ்ன்னு சொல்லி நம்ம முடிச்சோம். அப்போ நம்ம அதுலயும் என்ன பார்க்கிறோம்? ஸோ கர்த்தர் என்னென்ன செய்தாரோ நம்ம வாழ்க்கையை நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்றத நம்ம பார்த்தோம். முதல்ல இருந்தே அக்கா சொல்லுவாங்க, பைபிள் ஸ்டடி முடிஞ்சா அன்னன்னைக்கு நம்ம இது டைரியில என்ன தீர்மானம் அன்னைக்கு எடுத்தோன்னு எழுதணும்னு சொல்லி. இந்த மார்க் சுவிசேஷத்தை நம்ம படிக்கும்போது அதை நம்ம எழுதணும்னா நல்லா இருக்கும். பேதுருவின் மாமியை போல ஊழியத்தை தாங்குறோமா, ஊழியர்களுக்கு உதவியா இருக்கிறோமா, இருந்தோமா, இல்ல அதுவரை இல்லைன்னா இனி இருக்க போறோமா, இல்ல அவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க துன்பப்படுறவங்களுக்கு அவரண்ட அவர்களை வழி நடத்துறோமா யோசித்து பார்ப்போம். இந்த கேரக்டர்ல விச் கேரக்டர் வில் அப்ளை டு மீ, அதை நம்ம யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட படிப்போம். அவ்வாறு நம்ம இதுவரை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து எப்படி ஒரு செயல் வீரரா நம் கிறிஸ்து செயல்பட்டாரோ அது மாதிரி நம்மையும் செயல்படுத்த அர்ப்பணித்து இந்த நாள்ல ஸ்டடியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ காஸ்பல் ஆஃப் மார்க் மறுபடியும் அதனுடைய நோக்கம், காட் சஃபரிங் சர்வெண்ட், த ரெடீமர் ஆஃப் த வேர்ல்ட். அடுத்தது மெயின் தீம், கிங்டம் இஸ் நியர். அடுத்தது நம்ம பார்த்தது கீவேர்ட், இம்மீடியட்லின்னு சொல்ற வேர்ட்ஸ். ஸோ இந்த ரோமருடைய காலத்துல நம்பருக்கு ரொம்ப பிரதானம் கொடுத்துருக்காங்க. சில நம்பர்ஸ் ஏஞ்சலிக் நம்பர்ஸ்ன்னே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல வேளைகள்லையும் கர்த்தர் வசனங்கள் மூலம் பேசுறாரு, நிகழ்வுகள் மூலம் பேசுறாரு, நம்பர் மூலமாக கூட பேசுறாருன்னு சொல்றத ஒரு வருடத்திற்கு முன்னாலதான் நானே புரிந்து கொண்டேன். ஸோ இந்த ஏஞ்சலிக் நம்பர்ஸ் 4545 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் அ ரிலிஜியஸ் இம்ப்ளிகேஷன். அது நம்மோட பேசக்கூடியதா இருக்குதுன்னு சொல்றத இதுல இருந்து நம்ம பார்க்குறோம். ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்பவர் எழுதின இந்த நம்பர்ஸை பற்றி பார்க்கும்போது பல இதுலேயும் நம்ம பார்க்கும்போது அதனுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம 2வது நாளைக்குள்ள ஸ்டடியில கடந்து செல்லலாம். ஸோ மார்க் மார்க் ஜீசஸ் இஸ் பிக்சர்ட் as son of God. ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய குமாரன் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுல you are the son of God, suffering servant. 3வது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம போவோம். கலிலேயன் மினிஸ்ட்ரி, கலிலேயாவில் நடந்த ஊழியத்தை பற்றி 3வது அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும். ஸோ சர்வீஸ் ஆஃப் தி சர்வெண்ட். ஸோ ஒரு சர்வெண்ட் கிங்காக வந்தவர் என்னென்ன பணிகளை செய்தாருன்னு சொல்றத 3வது அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நடுவில் ஒரு அதிகாரத்துல உவமைகளை உபயோகித்து போதனை தர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆன் த மூவ். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. கலிலேயாவில் இருக்காரு, கலிலேயாவில இருந்து நாசரேத்துக்கு போறாரு, கப்பர்நகூமுக்கு வர்றாரு, கப்பர்நகூம்ல இருந்து திரும்ப கலிலேயாவுக்கு போறாரு. இந்த மாதிரி அவருடைய ஊழியம் மாறி மாறி, இட்ஸ் அ குயிக் மூவ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு சொன்னதுனால
அவரும் வேகமா செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய அந்த 3.5 வருட காலத்துல தன்னால எதெது செய்து முடிக்க முடியுமோ அதை செய்து முடிக்கிறாரு. அதை தான் நம்ம இந்த அதிகாரங்கள்ல பார்க்க முடியுது. ஸோ இந்த 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது 1 முதல் 6 வசனங்கள் நம்ம வேதாகமத்தை திறந்து வைத்து பார்க்கலாம். 1 முதல் 6 வசனத்துல பார்க்கும்போது கரேஜ் ஆஃப் ஜீசஸ், துணிவோட செயல்படுறாரு. நம்ம முடிக்கும் போது அவர் மேல பழி சுமத்துறாங்க. பரிசேயர், சதுசேயர் இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் அவர் மேல பழி சுமத்துனதையும் மேற்பட்டு இங்க ஜீசஸ் இஸ் பிரசன்டிங் ஹிம்செல்ஃப் அஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமா அவர்கள் மத்தியில செயல்படுறாரு. ஜெப ஆலயத்துல பிரவேசித்த உடனே அங்க ஒரு சூமர கையுடைய மனுஷன் இருந்ததை பாக்குறாரு. ஸோ மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு, அவனை குணப்படுத்துறாரு. என்னமா ஃபுல் ஸ்கிரீன் படுறத நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல அவர் செயல்பட்ட உடனே மற்றவங்கள்ட்ட இருந்து பரிசேயர் அந்த இடத்தை விட்டே புறப்பட்டு போய் 6வது வசனத்துல பாக்குறோம், அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட ஆலோசனை பண்ணினார்கள். ஸோ இந்த நேற்றைக்கு பார்த்ததுல நம்ம அதுவும் பார்த்தோம். பரிசேயர், சதுசேயர் இவர்கள் கூட்டத்துல நம்ம இருக்கிறோமா? குறை காண்பவர்களாக எப்பவுமே ஏதாவது பிரச்சனைய வச்சு அதையே பேசிட்டு இருக்கோமா? ஸோ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? இந்த பரிசேயர் சதுசேயரை போல இல்லை ஏரோதியரை போல நம்ம இருக்கிறோமான்னு சொல்றதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய துணிவு. அடுத்தது 7 to 12 கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ். அங்க இருந்து எங்க வர்றாரு? கலிலேயாவில் ஊழியத்தை செய்தவர். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் 8வது வசனம், எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள திரளான ஜனங்கள், இன்னும் அநேகர் அவரை பின் சென்று தீரு சீதோன் பட்டணங்களின் திசையில் இருந்து அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இஸ்ரவேலர் அனைவரும் பல இடங்கள்ல இருந்தவங்களும் இயேசு சுவாமி எங்க இருக்கிறாரோ, அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு அவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் அவருக்கு எதிர்ப்பு வளர்ந்து வந்தாலும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவருடைய ஊழியமும் விரிவடைந்தது. அநேகர் அவருடைய ஊழியத்தினால பயனடைந்ததை பார்க்கிறோம். ஸோ ஊழியம் விரிவடைய கிரிட்டிசிசமும் வளருது. மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு, அதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த அதிகாரத்துல இயேசு வெறுக்கப்பட்டார், போற்றப்பட்டார், பின்பற்றப்பட்டார். இந்த 3 பிரிவையும் நம்ம பார்க்கிறோம். மற்றவர்களால, பரிசேயரால, ஏரோதியரால, சதுசேயரால வெறுக்கப்பட்டார், மக்களால் போற்றப்பட்டார். மக்களால் மட்டும் இல்ல, அடுத்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ் அது அப்படியே தொடர்ந்து வரும்போது அசுத்த ஆவிகளும் அந்த கூட்டத்துல, அவர்கிட்ட வந்த மக்களுக்கு இடையில அசுத்த ஆவிகளும் வந்ததை பார்க்கிறோம். 11வது வசனம், அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். 1வது அதிகாரம் 24வது வசனத்துல அசுத்தாவி பிடித்த மனிதனை குணப்படுத்தின போது அந்த அசுத்தாவி என்ன சொல்லிச்சு? நீர் தேவனுடைய பரிசுத்தர்ன்னு சொல்லிச்சு. இங்க நீர் தேவனுடைய குமாரன் சொல்லி இப்ப பரிசேயரோ ரிலிஜியஸ் டீச்சர்ஸோ சொல்லாத காரியங்களை அசுத்த ஆவி பேசுறத பாக்குறோம். ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. ஸோ எதனாலன்னா, demons are not the proper channel to proclaim the messianic nature of God. தேவனுடைய மேசியா என்பதை அறிவிப்பதற்கு அசுத்த ஆவிகள் அல்ல அதிகாரம் பெற்றவர்கள். அதனால அதை பேச விடாம அவர் தடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவங்கள தடுக்கிறாரு. அப்ப அடுத்த பாட்டுல என்ன பார்க்கிறோம்? 13ல இருந்து 19 வரைக்கும் இயேசுவின் அழைப்பு. யாரு அழைக்கிறாருன்னா சீஷர்கள். இப்ப அவர் ஊழியத்தை செய்யணும், தொடர்ந்து அவரோட செயல்படணும். 12 பேரை தெரிந்தெடுக்கிறதற்கு அவர் மலையின் மேல் ஏறி
தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தாருன்னு பாக்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஆனா அவர் தெரிந்தெடுத்தவர்களுக்கு என்னென்ன ஊழியத்தை கொடுக்கிறாருன்னா, அவர்கள் தம்மோடு இருக்கவும், 14வது வசனம், அவர்கள் தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஸோ சீடர்களுடைய பணி என்ன என்பது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றும் ஊழியத்துல ஈடுபட்டிருக்கிற மக்கள், தேவனுடைய சீடர்கள் என்று பணி செய்கிறவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது அவரோடு இருக்கணும். பலரும் இன்னைக்கு அதான் சொல்றாங்க, என்னன்னா ஊழியத்துக்கு நேரம் இருக்கு, அவர் பாதத்துல இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர் பாதத்துல இருக்காம அவரோட ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு இல்லாம நம்முடைய ஊழியம் வெற்றிகரமானதாக இருக்க முடியாது. அதுதான், அதனாலதான் முதல்ல அதை சொல்றாரு. எதற்காகன்னா, தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், தம்முடைய வசனங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க. ஸோ தேவனுடைய வார்த்தைகள்னு சொல்லி வேதாகமத்துல தரப்பட்டிருக்கிறத மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகவும், அடுத்தது மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் அவனுக்கு விடுதலை தேவை. அவனுடைய வியாதியிலிருந்து சாத்தானின் பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்தது டிசைபிள்ஸ் யார் யாருன்னு சொல்ற பேரை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் 20வது வசனத்துல வீட்டுக்கு போனார்கள். இந்த இடத்துலயும் பேதுரு, அந்திரேயா இவருடைய வீட்டுக்கு போனாங்கன்னு தான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அங்கேயும் கிரிட்டிக்ஸ் ஆஃப் ஜீசஸ் யாரு வந்துட்டாங்க. அவர் விமர்சனம் முதல்ல நம்ம பார்த்தோம். இயேசு செய்த 2 காரியங்கள், இயேசுவும் அவருடைய சீடர்களும் செய்த 2 காரியங்களுக்காக விமர்சித்தாங்க. செய்யாத காரியங்களுக்காக 2 காரியங்களுக்காக விமர்சித்தார்கள்னு சொல்றத நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்படியே அவரை கொண்டு போய் பேல்சேபூலோட ஒப்பிடுறாங்க. சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, கண்டிப்பா ஒரு ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கும் ராஜ்யம் அது பிரிந்திருந்தா, நமக்குள்ளே பிரிவினைகள் இருந்தா கண்டிப்பா அந்த ராஜ்யம் வளர முடியாது, அது நிலை நிற்காது. இதே மாதிரிதான் வீட்டையும் சொல்றாரு. 25வது வசனத்தை பார்ப்போம். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. நம்முடைய வீடுகள்ல நம்ம யோசித்து பார்ப்போம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எண்ண அலைகள்ல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்ம விரோதிகள் மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா? குடும்பங்கள்ல, அப்பா பிள்ளைகளுடைய உறவுல, கணவன் மனைவி உறவுல, பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்குது யோசித்து பார்ப்போம். நம்ம வசனத்தை கேட்கிற நாம், வசனத்தை போதிக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கைகளை ஒரு மினிட் யோசித்து பார்ப்போம். பிரிந்திருக்கிறோமா? பெல்செபூலன் இயேசுவாமியே சொன்னவங்க பல வேளைகள்ல பல விமர்சனத்தையும் நாமும் சந்திக்க வேண்டியது இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்துதான் விமர்சனங்கள் முதல்ல வரும், பின்னால நம்ம அதை பார்க்கிறோம். இயேசுவாமியுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான விமர்சனங்களை அவருடைய சொந்த ஊர்ல அவர் சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் கூட அவர் அதற்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம குடும்பங்கள்லையும், நம்ம வீட்டுக்குள்ளேயும், நம்ம ஆலயங்கள்ல, நம்ம சபைகள்ல இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. எத்தனை குரூப்பு, எத்தனை பிரிவுகள். இதுல எதுலையாவது ஒண்ணுல நம்ம ஒருவேளை காரணமா இருக்கலாம். ஒரு சின்ன நம்முடைய வார்த்தைகள் அதற்கு காரணமா இருக்கலாம். வீட்டுக்குள்ள சமாதான குறைச்சலுக்கு நம்ம வார்த்தைகள் காரணமா இருக்கலாம். பிள்ளைகளுடைய உறவுல, பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல வளர்ற பிள்ளைகளை நம்ம எப்படி கையாளணும், இதுல நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நம்மால் இயன்ற மட்டும் கர்த்தருக்கு வந்த வழியில நடத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோமா, அதையும் நம்ம யோசித்து பார்ப்போம். அடுத்தது அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கும்போது கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு விளக்கம் தாராரு 23ல இருந்து 35 வரைக்கும்.
அதுல இம்பார்ட்டண்டா ஒரு வசனத்தை சொல்ல விரும்புறேன். 29வது வசனம், 28, 29. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கு மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். சோ இந்த வசனத்தை படிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை கிரிட்டிசைஸ் பண்றவங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்திருக்கேன். இது நமக்கு பெரிய தீங்கை விளைவிக்கும். கண்டிப்பா அவன் ஆக்கினைக்குள்ளா இருப்பான்னு சொல்றதையும் பார்க்கிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லா பாவமும் மன்னிக்கப்படும்னு சொல்றாரு. அந்த பாவத்தை மன்னிக்கணும்னா அதை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விடணும். பின்னால நம்ம பார்ப்போம், ரிப்பெண்டன்ஸை பற்றி நேத்திக்கே பார்த்தோம். அதே ரிப்பெண்டன்ஸ் நமக்குள்ள வரணும். ஞானி சொல்லும்போது சொல்றாரு, ப்ராவர்ப்ஸ் 18:23, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம பாவங்களை மறைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வாழ்க்கை கிடையாது. ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கை செய்யறதோட நிக்காம செய்த பாவத்தை துணிந்து திரும்பவும் செய்யாம அதை விட்டோம்னா நம்ம இரக்கத்தை பெறுவோம். கடைசி பாட்டுல இந்த அதிகாரத்துல நம்ம அவருடைய ஜனங்கள் அவரை சுற்றிலும் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்து இருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே என்றார். அதனால அப்பா அம்மாவை மதிக்க வேண்டாம்னு சொன்னாரா இயேசுவாமி? கிடையவே கிடையாது. இந்த இடத்துல he is making a clarification. எதுக்காக சொல்றாருன்னா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற அனைவரும் எனக்கு தாயும் சகோதர சகோதரிகளுமா இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அவருடைய குடும்பத்துக்குள்ள, இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள வரணும்னா அந்த குடும்பத்துல புதிதா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சேர்ந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய கோட்பாடுகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு நம்ம கண்டிப்பா கீழ்ப்படியணும்னு விரும்புறோம். ராஜ பரம்பரையில வரக்கூடியவர்கள் ராஜ தன்மைகளா அவங்க இல்ல, அந்த குடும்பத்துக்குள்ள இல்லாதவங்கன்னா கூட அது அவர்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இயேசு அப்பாவுடைய பிள்ளைகளா வரக்கூடிய நாம் அவரை தரித்தவர்களாக, அவருடைய குணநலன்களை அணிந்து கொண்டவர்களாக நம்ம காணப்படணும்னு சொல்றத இயேசுவாமி இந்த இடத்துல விளக்கி சொல்றாரு. இப்ப நம்ம அதை நம்ம பாக்குறோம். இந்த அதிகாரத்துல இருந்து நம்ம என்னென்ன படிக்கிறோம்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் குட்வில் அண்ட் லவ். மற்றவர்களிடத்துல நம்ம நல்லெண்ணமும் அன்பும் காட்டணும். அடுத்தது பர்பஸ் ஆஃப் காலிங். எதற்காக சீடர்களை அழைத்தார்? அழைத்தது டைரக்டா அழைக்கிறாரு. அழைக்கு முன்ன பிதாவின் பாதத்துல இருந்து ஜெபித்து அழைத்தாருன்னு லூக்கால நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த பர்பஸ் என்ன நம்ம இந்த இதுல பார்த்தோம். எதற்காக சீஷர்களை அழைத்தார்? அவரோட இருக்கணும், வியாதிகளை குணமாக்கணும், பிரசங்கம் பண்ணணும், பிசாசுகளை துரத்தணும். ஸோ நோக்கம். அடுத்தது டிஸ்பிலீஃப் இன் ஆஃப் தி ஃபேமிலி. குடும்பத்தினர் மத்தியில அந்த இடத்துல அவரை இழிவுபடுத்தவும் பார்க்குறாங்க. ஸோ ட்ரை டு டிஸ்கிரெடிட் ஜீசஸ். அவரது வல்லமையின் ஆதாரத்தை சந்தேகிச்சு பிசாசுகளின் தலைவனால அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறாருன்னு சொல்ற எண்ணத்தையும் மக்களுடைய மனதுல வளர்த்துறதுக்கு பார்த்தாங்க. அடுத்தது தேவ தூஷணம். ஆவியானவருக்கு எதிரான தூஷணம் பற்றி நம்ம எச்சரிக்கிறார். நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அந்த வசனத்தை நம்ம மார்க் பண்ணி என்னைக்குமே நம்ம நினைவுல வச்சிருக்கிறது நல்லது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்று. அந்த மூவரும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த ஒருத்தரை பற்றி சொன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி அதர் அண்ட் அதர் ஒன். மற்றவங்க மேலேயும் அது வருது. நம்ம யாரை பற்றி பேசினாலும் சரி அது நமக்கு தீயதா முடியும். நம்ம ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஆவோன்னு சொல்றாரு. அடுத்தது தனது குடும்பத்தினரை அடையாளம் கண்டார். குடும்பத்தினரை அடையாளம் கண்டாருன்னா யார் தன்னுடைய குடும்பத்தினருன்னு சொல்றாரு? தம்முடைய சித்தத்தின்படி செய்யறவன் தான்
என்னுடைய குடும்பத்தினன்னு சொல்லி எடுத்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருடைய have we yielded to his call? அன்னைக்கு சீஷர் அழைச்ச மாதிரி நம்மையும் அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் ஆயத்தமா, அர்ப்பணித்திருக்கிறோமா? அவர் அழைக்கிற வேலைகள்ல பல வேலைகள்லையும் ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் எடுக்க நம்ம கூப்பிடலாம், ஒரு இடத்துல ஒரு சின்ன போதனை கொடுக்க கூப்பிடலாம். கர்த்தர் நமக்கு அதுக்குரிய தாளந்தையும் நம்மையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இத்தனை வேத புத்தகங்கள், வேதத்துல உள்ள அனைத்து புத்தகங்களையும் படிச்சிட்டோம். அன்னைக்கு நம் கெட் டுகெதர்ல சகோதரி மெரிஸ் சொல்லும்போது ரொம்ப அதிசயமா இருந்தது. அவங்க ஆலயத்துல இதை தொடர்பா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா சொல்றத நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது கொஞ்சம் வேகமா போவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு த பேரபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நிறைய ஓமைகள் மூலமா இயேசு கிறிஸ்து பேசினதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நற்செய்தி நூல்லையும் நம்ம பார்க்க முடியுது. எதற்காக இந்த ஓமைகளை அவர் பயன்படுத்தினாருன்னா, அந்த ஓமைகளை நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து தான் அவர் எடுத்தாரு. டெய்லி லைஃப்ல நிகழக்கூடிய காரியங்களை வச்சு ஓமைகளா பேசினாரு. இந்த 4வது அதிகாரத்துல 4 ஓமைகளை பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்னு சொல்றத நம்ம மனசுல நிறுத்தினோம்னா நமக்கு சுவிசேஷம் நற்செய்தி நூல் படிக்கிறது ரொம்ப எளிது. 4வது அதிகாரத்துல 4 பேரபிள்ஸ். ஸோ இந்த பேரபிள்ஸ் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை மறைவா இருக்கிற காரியங்களை நமக்கு புரிய வைக்கும்படி இந்த அதிகாரத்துல அவர் அதை பயன்படுத்துறாரு. 4 ஓமைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ஓமைகள் தான். அதனால இந்த அதிகாரத்தை என்ன சொல்றாங்கன்னா பாரபாலிக் டிஸ்கோர்ஸ், இல்லைன்னா ஓமைகளின் போதனைகள், ஓமைகள் மூலமான போதனைகள். அப்படி இல்லைன்னா கிங்டம் டிஸ்கோர்ஸ், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினது, கிங்டம் ஆஃப் ஹெவன், அவருடைய ராஜ்யத்தை பற்றினதான போதனைகள்னு பார்க்கிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஆக்ஷன், அவர் ஒரு செயல் வீரரா செயல்பட்டதையும் அற்புதங்கள் செய்ததையும் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல ஒரு சிறு மாறுபட்ட கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறோம். போதிக்கிறார். எங்க போதிக்கிறாருன்னா 4வது அதிகாரம் 1 வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் கடல்ல நின்ற படவில் அவர் ஏறி உட்கார்ந்தார். அவருக்கு ஆல்டர் எது? கடற்கரையில் நின்ற படகு. ஜனங்கள் எல்லாருமே கடற்கரையில நிக்கிறாங்க, அவர்களுக்கு போதிக்கிறார். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பேரபிள்ஸ் தான் இதுல பார்க்கிறோம். ஸோ பேரபிளுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கிறோம். அடுத்தது இதுல 4 பேரபிள்ஸ் எதை பற்றி? பேரபிள் ஆஃப் த சோயர் அண்ட் த சீட், விதைப்பவர் பற்றியும் விதையின் பற்றியான ஓமை. அடுத்தது விளக்கு, விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டிய விளக்கின் ஓமை. அடுத்தது பார்த்தோம்னா பேரபிள் ஆஃப் த க்ரோயிங் சீட். அடுத்தது பேரபிள் ஆஃப் த மஸ்டர்ட் சீட். இந்த 4 முடிச்ச உடனே அடுத்தது அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். இயற்கையின் மேல் அவருக்குரிய அதிகாரத்தை 35 முதல் 41 வசனம் வரை பார்க்குறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு ஓமையும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். எவ்வளவோ முறை நம்ம கேட்டது, எத்தனையோ பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த பேரபிள்ல சில விதை வசனம் 8, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அடுத்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு தன்மை என்னன்னா, எதையும் யாரு மேலேயும் கம்பல் பண்ணி ஏத்துறது இல்லை. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இட்ஸ் நாட் அ கம்பல்சரி திங். நம்ம மனதார நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்றது தான் அவரும் விரும்புறாரு. பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் குமாரனிடத்தில் வரான். நம்ம வாழ்க்கையில அவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு. அந்த சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா முதல்ல நம்ம கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும். ஃப்ரீ வில். இதுதான் ஏதேன் தோட்டத்துல ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அங்க ஒரு மரத்தை வச்சாரு.
இந்த தவறுதலை அவங்க செய்வாங்கன்னு சொல்றது தேவனுக்கு தெரியாம இருந்ததா? இல்ல. பட் தே were given full freedom. ஆனா வார்னிங் வாஸ் given. எச்சரிக்கையை கொடுத்துட்டாரு. எச்சரிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க ஆகாத காரியத்தை செய்தாங்க. இததான் இன்னைக்கு நாமும் பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும். அதனால்தான் சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன், கேட்க விருப்பம் இருக்கிறவன் கேட்கட்டும். வசனத்தை போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அதை ஏற்றுக்கொள்வது நம்மகிட்ட இருக்குது. ஸோ we are at the receiving end. அங்க இருந்து நமக்கு கிடைக்குது. அதை ஏற்றுக்கொள்வதும் அதை விட்டு விடுவதும். நித்திய ராஜ்யம் நமக்கு வேணும், நித்தியமான சந்தோஷம் வேணும்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் இந்த இடத்துல மார்க் அந்த வசனத்தை சொல்றாரு. ஸோ இந்த வசனம் நற்செய்தி நூல்கள்ல 6 முறை சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல கடைசியா வெளிப்படுத்தல் விசேஷத்துல 8 முறை சொல்லப்பட்டிருக்கு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம இதே அதிகாரத்துல 23வது வசனத்திலயும் இருக்குது, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். ஸோ இந்த விதைகளின் ஓமை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம கீழே போயிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஓமைய சொல்றாரு, மக்கள்கிட்ட பேசும்போது ஓமைய சொல்றாரு. அதுக்கு பின்னால அந்த ஓமைய அதனுடைய விளக்கத்தை சீஷர்களுக்கு சொல்றாரு. சீஷர்கள் அதை இன்னும் டீட்டெயிலா அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னு சொல்றதுனால அது எந்த நிலத்துல விதைக்கப்பட்டது, விதைத்தவன் இம்பார்ட்டன்ட், விதைக்கப்பட்ட நிலம் இம்பார்ட்டன்ட், அந்த விதை இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு காரணம் மட்டும் இல்லை, ஒன்று மட்டும் காரணியாக முடியாது. விதைக்கிறவனையும் பார்க்கணும், நம்ம எந்த நிலத்துல விதைக்கிறோம்னு சொல்றதையும் பார்க்கணும். பண்டிகள் முன் முத்தை போடாதேன்னு சொல்ற வசனமும் வேதத்துல இருக்குது. எங்க விதைக்கணும், யாரிடத்துல நம்ம போதனைகளை தரணும் சொல்றத அறிந்து செயல்படணும். இன்னொன்னு, நம்ம விதைக்கிற விதை அது நல்ல விதைகளா இருக்கணும். அது நல்ல விதைகளா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். விதைக்க போறவனே தகாதவனா இருந்தால் அந்த வசனத்தை கேட்கிறவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால விதைக்கிற விதையும் இம்பார்ட்டன்ட், விதைய ரிசீவ் பண்ற நிலமும் இம்பார்ட்டன்ட், அந்த விதையும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு சொல்றத அவர் திரும்பவும் விளக்கி சொல்றாரு. அடுத்த பார்ட்ல நம்ம வரும்போது விளக்க பற்றி சொல்றாரு. விளக்க கொளுத்தி எங்க வைக்கணும்னு சொல்றாரு. 21வது வசனம், விளக்க கொளுத்தி தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எதை நம்ம மறைவுல செய்தாலும் கண்டிப்பா அது வெளிச்சத்துக்கு வரும். இது இயேசு கிறிஸ்து சொன்னாரு. பின்னால நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய டாக்டருக்கு எழுதுற லெட்டர்ல எழுதினாரு, grow up to be a child of light. If you are doing something secret means you are doing something wrong. So நம்ம மறைவுல ஒரு காரியத்தை செய்யறோம்னா ஏதாவது ஒரு காரியம் அது நம்முடைய பார்வையினால் இருக்கலாம், செய்கையினால இருக்கலாம், நம்முடைய எண்ணத்தினால இருக்கலாம். மற்றவங்களுக்கு தெரியாம நம்ம செய்தாலும் தேவனுக்கு முன்பாக அனைத்தும் வெட்ட வெளிச்சம். நம்ம விளக்காக இருந்தால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம வெளிச்சத்தை கொடுக்கறவங்களா இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற இருள் நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிப்போம், வெளியில வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், மற்றவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்க? நம்ம அவங்களுக்கு முன்னால ஒரு விளக்கா இருக்கிறோமா, இல்ல அவங்களுக்கு இருக்கிற இருட்டின் மேல இன்னும் இருட்டை ஏத்துகிறவர்களா இருக்கிறோமா? அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்த பார்ட்டுக்கு திரும்ப வரலாம். இது அடுத்த உவமை, பேரபிள் ஆஃப் த க்ரோயிங் சீட். ஸோ இந்த வளர்ற விதையை பற்றி சொல்லும்போது இந்த உவமையை நம்ம மார்க்ல மட்டும்தான் பார்க்குறோம், மற்ற சுவிசேஷங்கள்ல இல்லை. ஸோ அந்த விதையானது இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, ஒவ்வொன்றையுமே தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவை பற்றி சொல்லும் போதுதான் சொல்றாரு.
ஸோ இந்த விதை தெரியாமலே வளருது. இட் க்ரோஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. விதைய விதைச்சிடுறான், ஆனா அவன் பார்க்காமலே அவன் நினைக்கிறதுக்குள்ள அது வளர்ந்துருது. அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யம். வசனத்தை நம்ம விதைச்சிட்டோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம விதைக்கிற வசனம், இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்ம கான்டாக்ட்ல வந்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்றாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம அந்த பிள்ளைகளை பார்க்கல. நான் ஆகாஷ் சொன்ன மாதிரி நான் இதுவரைக்கும் அவனை சந்திக்கவே இல்லை. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் தட் சைல்ட். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவன் வளர்றதுக்கு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி இன்னைக்கும் அவருக்குள்ள சாட்சியா படிக்கிற இடத்துலயும் ஒரு சாட்சியா இருக்கிறதற்காக தேவனை துதிக்கிறேன். சோ இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் விளைவு. வசனத்தை விதைக்கும் போது நமக்கு தெரியாம அந்த சீடு அந்த விதை வளர்ந்துட்டே வருது. அடுத்தது மஸ்டர்ட் சீட், கடுகு விதைய சொல்றாரு. இதுவும் இட்ஸ் a unique parable. The kingdom of God is insignificant in the beginning. நம்ம அதை முதல்ல சொல்லும் போது, அந்த வசனத்தை சொல்லும் போது, நம்ம நாளைக்கு நம்ம சண்டே ஸ்கூல்ல நம்ம கிட்ட படிச்ச பிள்ளைங்க, நமக்கிட்ட ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு பெரிய நிலைகள்ல இருந்தும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளே இருக்கலாம். இத நம்ம நினைச்சு கூட பார்த்திருந்திருக்க மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள பல நிலைகள்ல பயன்படுத்துவதை பார்க்கும்போது அதுதான் கடுகு விதையின் தன்மை. இட்ஸ் சோ இன்சிக்னிஃபிகண்ட். யாரும் அதை பெருசா மதிக்கிறது இல்ல. ஆனா அந்த கடுகு விதை முதல்ல சின்னதா இருக்குது, அதை யாருமே கவனிக்காதத போன்று இருக்குது. ஆனா அந்த கடுகு விதை பின்னால வளர்ந்து பெரியதாகி பெரிய மரமா பலருக்கும் அது நிழல் தரக்கூடிய ஒன்றா மாறுதுன்னு சொல்றத பாக்குறோம். கடைசி பகுதியில நம்ம என்ன பாக்குறோம்னா, கடைசி பகுதியில தான் பவர் ஓவர் நேச்சர். அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹிஸ் பவர் ஓவர் நேச்சர், அந்த கிரியேஷன் படைப்பின் மேல தேவனுக்கு இருந்த அதிகாரத்தை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். தேவனுடைய அதிகாரம். மார்க் தேவகுமாரனுடைய அதிகாரத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர்றாரு. இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அங்க அந்த படகுல அவருடைய பிரசன்ஸையும் பவரையும் பார்க்கிறோம். தூங்கிட்டு இருந்தாலும் வேற படகுகள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படகுகள். அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, நித்திரையா இருக்கிறார். அவர் நித்திரையா, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த சூழ்நிலையிலையும் அவர் நாங்க மடிந்து போறோம்னு இவங்க சொன்ன உடனே எழுந்து காற்றை அதட்டி, இறையாதே அமைதலாயிரு, 39வது வசனம். காற்று நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஸோ ஃபுல் கிரியேஷனும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றத இந்த இடத்துல அவர் காட்டுறாரு. கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் மிகவும் பயந்து, அவரோடு இருந்த சீஷர்கள், அவரோடு தங்கி இருந்தவங்க, அவரோட பயணம் செய்தவர்கள், ஆனா என்ன நினைக்கிறாங்க, இவர் யாரோ, அவர் அறிய வேண்டியபடி அவங்க கூட அறியலன்னு சொல்றத நம்ம பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலையும் பல வேளைகளும் அப்படிதான். எவ்வளவோ நன்மைகளை அவரிடத்துல இருந்து பெற்றிருப்போம். அவர் நமக்கு பல காரியங்களையும் உதவி செய்திருப்பார். ஆனால் சில வேளைகள்ல நம்மாலையும் அவரை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு, புரிந்து கொள்ள முடியாத நிலையில நம்ம காணப்படுவோம். அவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஸோ நம்ம சங்கீதம் 65:7, சங்கீதம் 101 25 முதல் 30 வரை உள்ள வசனங்கள், ப்ராவர்ப்ஸ்ல 30 4வது வசனம். இந்த வசனங்களை பார்க்கும்போது இயற்கையின் மேல் அவருக்குள்ள அதிகாரத்தை சங்கீதக்காரனும் சொல்றாரு, ஞானியும் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இதுல இருந்து என்ன படிக்கிறோம்னு சொன்னா, hard-hearted parables are a warning. ஸோ விதைகள் விதைக்க போன இடத்துல கூட இருதயம் கடினப்பட்டதா இருந்தா வசனத்தை அது ஏற்றுக்கொள்ளாது. ஸோ இட்ஸ் அ வார்னிங்.
Open-hearted parables are principles of messianic rule of God. திறந்த இதயங்களின் ஓமைகள் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் அடிப்படைகள். ஸோ அவருடைய அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு திறந்த ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஸோ இயேசுவினுடைய வல்லமை தேவாலயத்துல மட்டும் இல்லை. நம்ம இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அதுல முந்தின அதிகாரத்துல பாக்குறோம், சூம்பின கையுடையவனை சுகப்படுத்துறாரு. அவருடைய வல்லமை தேவாலயத்துல மட்டும் இல்ல, எங்கேயும் காணப்படுது, இயற்கையிலும் காணப்படுது. இயேசுவின் பிரசன்னம் மற்றும் வல்லமை காணப்படுகிறது. இந்த வசனங்கள்ல 107வது சங்கீதம் 65வது சங்கீதம் அவருடைய படைப்பின் மேல் அவருடைய அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே நம்ம முதல் ஆதியாகம முதல் வசனமும் யோவான் சுவிசேஷம் முதல் வசனமும் படைப்பின் தேவன் அவருன்னு சொல்றத நமக்கு காண்பிக்குது. அவரே மனுவுரு எடுத்து வந்தாரு. மனுவுரு எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவும் இந்த இயற்கையின் மேல முழு அதிகாரமும் வச்சிருந்தாருன்னு சொல்றத பாக்குறோம். ஸோ இந்த வல்லமையும் அதிகாரமும் நிறைந்த ஒரு பாதுகாவலருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோமா? ஆர் வி அண்டர் த பவர் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் தி ப்ரொடெக்டர்? நம்ம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில புயல் அடித்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், there is a God. நம்ம கையை நீட்டி அவரை கூப்பிடும்போது தமது கையை நீட்டி நம்ம பிடிக்கிறதுக்கு வல்லமையுள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாருன்னு சொல்ற தைரியம் நமக்கு இருக்குதா? கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ லைஃப் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ். பலரும் சொல்றது மாதிரி இல்ல, பிரச்சனைகள் உண்டு. நேற்றைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த நற்செய்தியாளர்களுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு, எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சாங்கன்னு. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். கடைசி நாட்கள்ல கூட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அவரை மறுதளிக்கிறவர்களா இருப்போமா? அவருடைய வல்லமைக்குள்ள, அவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம இருக்க நம்மால முடியுமான்னு சொல்றதும் நம்ம பார்க்கணும். ஸோ தேவன் நமக்கு அந்த கிருபையை தரட்டும். அடுத்தது 5வது அதிகாரம். ஸோ 5வது இப்போ நம்ம பல நன்மைகளை அவர்கிட்ட அனுபவிச்சிருக்கோம். அந்த பல நன்மைகளை அனுபவிச்சாலும் நம்மத்துல அடிக்கடி பயமும் சந்தேகம், இந்த பயம் சந்தேகம் நமக்குள்ள இல்லாம நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. ஸோ 5வது அதிகாரத்துல வரும்போது 3 பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். டெலிவரன்ஸ் டு a demon possessed man 1-20 வரைக்கும், அசுத்த ஆவியின் பிடியில் இருந்து விடுதலை. அடுத்தது பெரும்பாடுள்ள பெண்மணிக்கான விடுதலை. அடுத்தது மரணம், சிறுமியின் வாழ்வில் தோற்கடிக்கப்பட்டது, எவீருவின் மகளுடைய வாழ்க்கை. ஸோ 4வது அதிகாரத்துல 4 பேரபிள்ஸும் பவர் ஓவர் நேச்சரும். 5வது அதிகாரத்துல வரும்போது 3 பேருடைய வாழ்க்கையில there is transformation, பயங்கரமான மாற்றம். 3 பேருடைய வாழ்க்கையையும் தேவன் மாற்றி அமைக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1-20 வரைக்கும். ஸோ அவன் எவ்வளவு பயங்கரமா நம்ம பார்க்கிறோம். அசுத்தாவி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பார்த்து தான். இதுல இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க பார்க்கிறோம். நம்ம அந்த வசனத்துல 5வது அதிகாரத்தை எடுத்தோம்னா, இந்த அசுத்த ஆவியிலிருந்து அவனை விடுதலை பண்ணின உடனே படகுல ஏறி கடலோரத்திலிருந்து திரளான ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது எவீருவை பற்றி ஒரு 4 வசனம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்ததான வசனம். அதுக்கப்புறம் தான் திருப்பி எவீருவுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் கால்டு சாண்ட்விச்டு நரேஷன். இது மார்க் நற்செய்தி நூல்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். 2க்கும் நடுவுல அதை கொண்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸையும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸையும் அதிகப்படுத்தி காட்டுறாரு மார்க் நற்செய்தியாளர், மார்க் எழுதினவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் there is transformation. 3 பேருடைய வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா டெஸ்பேர், அவனால எதையும் பண்ண முடியாத சூழ்நிலை. அவனுக்கு டெலிவரன்ஸ் வேணும். சங்கிலியால கெட்டி இருக்கு, அவன் தன்னைத்தானே காயப்படுத்துறான். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஸோ டெலிவரன்ஸ். அவனுடைய டிஸ்பிலீஃப், அவன் எப்படி அதிலிருந்து எப்படி தப்புவான்னு சொல்றது அவனுக்கு தெரியாது. அவன் யாருக்குமே அது தெரியல.
அவனுடைய வாழ்க்கையில அவன் எதை சந்திக்க போறான்னு சொல்றத. ஆனா அந்த மனிதனையும் பிசாசுகள் பிடித்திருந்தவன அவர் என்ன பண்றாரு, அதுல இருந்து விடுவிக்கிறாரு. 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிக்கும் அது அவர் செய்ததுனால அந்த சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அவன் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னா பயம். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு, அவருடைய வல்லமையை உணரல, அவரை பார்த்து பயப்படுறாங்க. எப்படி இவருக்கு இதெல்லாம் கீழ்ப்படியுது? ஆனா பயத்தினுடைய விளைவு என்னதான் போச்சுன்னா, அடுத்த வசனத்துல பாக்குறோம், தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். எதனால அவரை போறதுக்கு கேட்டாங்க? ரீசன் என்னன்னா, பந்தி எல்லாமே போயிடுச்சு. இது எங்க நடக்குதுன்னா, புறஜாதிகளுடைய இடத்துல கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். இங்க புறஜாதிகள்னு சொல்லும்போது யூதர்கள் அல்லாதவர்களிடத்துல இயேசு ஊழியம் செய்ய வராரு. கலிலேயாவிலிருந்து பெரேயாவிலையும் செய்த ஊழியங்களை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். ஜென்டைல் ரீஜன் இது ஃபுல்லாவே பண்டியை மேய்க்கிறது அவங்களுடைய ஒரு தொழில். யூதருக்கு பண்டி அருவருப்பானது. ஆனா இந்த பண்டி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இந்த அசுத்தாவி அந்த பண்டிகளுக்குள்ள போனதுனால அதெல்லாம் என்ன பண்ணிச்சு, கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அதனால மெட்டீரியல் லாஸ். ஸோ பல வேளைகள்லையும் இயேசு சுவாமி செய்கிற அற்புதத்தை புரிந்து கொள்ளாம நமக்கு வரக்கூடிய இழப்புகள், அதனால சில காரியங்களை நம்ம இழக்க வேண்டியது வரும். நம்ம வேலையிலையா இருக்கலாம், நம்முடைய குடும்பங்கள்லையா இருக்கலாம். அந்த இழப்புகள் வரும்போது மெட்டீரியல் லாஸ், ஸோ பணத்தினால நமக்கு நஷ்டங்கள் ஏற்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் இந்த இதுல நம்ம வராமலே இருந்திருக்கலாமே, இதுல நம்ம ஈடுபடாமலே இருந்திருக்கலாமே, இந்த ஊழியத்திற்கு நம்ம போயே இருந்திருக்க வேண்டாமே, இதுல போனதுக்கு பின்னால தானே இவ்வளவு பிரச்சனை. அப்படி அந்த விதமான சிந்தனைகளையும் சாத்தான் கொண்டு வருவான்னு சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ முதலாவது அவனுடைய வாழ்க்கை. அடுத்தது பெண்மணியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு வியாதி, 12 வருஷமா கஷ்டப்படுறா. ஸோ ஷீ ஹேட் டிசீஸ் பட் ஷீ ஹேட் டிட்டர்மினேஷன். ஸோ அவளுக்குள்ள ஒரு வியாதி இருக்குது, ஆனா அவளுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை, எப்படியாவது போய் அவரை தொட்டுட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஹர் டிட்டர்மினேஷன். ஷீ ஹேட் த டிசீஸ் பட் ஷீ ஹேட் த டிட்டர்மினேஷன். அந்த டிட்டர்மினேஷன் brought deliverance to her. அவளுக்கு விடுதலைய கொண்டு வந்தது. அசுத்தாவை பிடிச்சவன் ஒன்னும் தெரியாமலே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால அவன் விடுதலையை பெற்றான். ஆனா இந்த பெண்மணி அப்படி இல்லை, தன்னுடைய வாழ்க்கைய எப்படியாவது தான் வெற்றியை பெறணும், விடுதலையை பெறணும்னு சொல்றதுக்காக கூட்டத்துல, அந்த நாட்கள்ல இந்த மாதிரி பெரும்பாடுள்ளவர்கள் வெளியில வரவோ மற்றவர்களை தொடவோ கூடாதுன்னு சொல்றது அங்கேயும் இருந்த பழக்க வழக்கங்கள். அப்படி இருந்தும் கூட தாங்க முடியாத சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவினால தனக்கு விடுதலையை தர முடியும்னு சொல்ற ஒரே காரணத்தினால she was determined, அதை கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கணும்னு சொல்றதுனால வந்தா அவ விடுதலையும் பெற்றான்னு நம்ம பாக்குறோம். அடுத்து நம்முடைய எவீருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு ரிக்வெஸ்டா தான் வராரு. அடுத்தது தன்னை பற்றி ஒரு ரிப்போர்ட்டே கொடுக்குறாரு, நான் யாரு, இதெல்லாம் இப்போ படிக்க டைம் இல்லை, அப்புறமா அதை படிச்சு பாருங்க. தென் ரீஅஷூரன்ஸ். அப்போ இயேசு சுவாமி அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு, அவருடைய தாழ்மை. ஸோ அந்த எவீருவை பற்றி ஆடம் கிளார்க்னு சொல்றவர் சொல்றாரு, he came to the presence of Jesus, he humbled himself, expressed his need with great desire. தன்னுடைய தேவையை தேவனிடத்துல வெளிப்படையா சொல்றாரு. he believed in the mighty power of Jesus. இயேசுவினுடைய பெரிதான வல்லமையை நம்பினாரு, வெற்றியும் கண்டாருன்னு சொல்றதும் நம்ம பார்க்கிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த லைஃப்ஸ் ஆஃப் 3 people, 3 மனிதர்களுடைய வாழ்க்கையில உள்ள மாற்றத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி 3 விதமான ரெஸ்பான்ஸையும் இங்க பார்க்கிறோம். பயத்தினால இயேசுவை விட்டு போகும்படி கேட்டார்கள். ஸோ இந்த
12 வயதுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தினதுனால சீஷர்கள் அவரை கேள்வி கேட்டாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ வந்து இப்படி செய்யறது இது கரெக்டா? இந்த மாதிரி சீஷர்களே அவரை கேள்வி கேட்ட ஒரு நிலை. அடுத்தது எவீருவினுடைய மக சுகப்பட்ட போது கடைசி வசனத்தை பார்க்கும், அதுக்கு முந்தின வசனம் 42வது வசனத்துல, சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். So 3 types of reaction from 3 types of people. பயங்கரமான ஆச்சரியம், அதிசயம். ஒரு மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்புறாரு. சிறு பெண்ணே எழுந்துரு, தலிதா குமி என்று சொல்லி. அது அராமிக். இயேசுவானவர் தன்னுடைய பாஷையில அந்த வார்த்தையை சொல்லி அந்த பெண்ணுக்கு உயிர் அளிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எழும்பி அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்றாரு. ஆனா யாருக்கும் இதை சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம பார்க்கிறோம் லூக்கால நாயினூர் விதவையனுடைய மகனை உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரத்துல லாசருவை உயிரோடு எழுப்பினது பார்க்கிறோம். லூக்கா 7வது அதிகாரத்துல நாயினூர் விதவை. ஸோ உயிரோடு இருந்த நாட்கள்ல மக்களை உயிரோடு எழுப்பி அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஸோ நடுங்கி அவர் முன்னால வந்து விழுறார். நம்பிக்கையற்ற மக்கள், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். முதல்ல இருந்த அந்த டெமன் பொசஸ்ட் மேனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையற்ற நிலை. அடுத்தது பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையற்ற நிலை. மூன்றாவது எவீருடைய மகளுடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையற்ற நிலை. பயப்படாதே, நம்பு. நமது நம்பிக்கையின் அளவு எவ்வளவு? உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுடைய தேவன் சொல்றத நம்ம நம்புறோமா? ஆனா இதுக்கு எல்லாம் அடிப்படை என்னன்னா விசுவாசம்தான். எவீருக்கு இருந்த விசுவாசம், அவனிடத்துல காணப்பட்ட விசுவாசம்தான். Be not afraid, only believe. What is the level of our faith? அந்த அளவு நம்பிக்கை நமக்கு இருக்குதா? கண்டிப்பா அந்த அளவு நம்பிக்கை நமக்கு இருந்தா அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்த அதிகாரமும் 2 அதிகாரம் முடிக்கணும், குயிக்கா போயிடலாம். ஸோ 6வது அதிகாரத்துல தேவனுடைய வல்லமைய புரிந்து கொண்டவர்களும் இருக்காங்க, புரியாதவங்களும் இருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். 6வது அதிகாரத்துல 6 நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பகுதியில இயேசுவானவர் புறக்கணிக்கப்படுகிறார். 1 to 6வது வசனம் வரைக்கும் இயேசுவானவர் புறக்கணிக்கப்படுகிறாருன்னு சொல்றத பார்க்கிறோம். எங்கன்னா வளர்ந்த ஊர்ல தான் புறக்கணிக்கப்படுறார். அங்கதான் என்ன சொல்றாங்க? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யாருன்னு சொல்றத நல்லா தெரியும். இவனா போய் இந்த காரியங்களை செய்யறான். இதைதான் நம்ம பார்க்கிறோம். இதை இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நமக்கு அறிமுகமானவர்கள், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க பல காரியங்களையும் செய்யும் போது நமக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. அதுதான் இயேசுவனுடைய வாழ்க்கையில வேதபாரகர் இல்லை, பரிசேயர் இல்லை, தன்னுடைய சொந்த ஊராரே அவருக்கு தர வேண்டிய மதிப்பை தரல. ஸோ அதனால அவரால் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய முடியல. இவன் தச்சன் அல்லவா, கார்பெண்டர் தச்சன் சொல்றத மார்க் யூஸ் பண்றாரு. மத்தேயு 13:15 சன் ஆஃப் கார்பெண்டர்னு சொல்றது இருக்குது. மத்தேயு 13:15 இந்த 2 நற்செய்தி நூல்கள்லையும் தான் இயேசு கிறிஸ்து தச்சன் சொல்றது குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ அடுத்தது சீஷர்களுக்கு 12 பேரையும் அழைத்து அவங்களை எதுக்காக ஏற்படுத்தினாருன்னு சொல்றத நம்ம முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ அவங்களுடைய முழு நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும்னு சொல்றத சொல்லி அவங்கள ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துறாரு. மறுபடியும் அப்பப்ப they should be reminded. அடிக்கடி சொல்லலைன்னா ஒருவேளை நம்ம மறந்து போவோம் மனுஷீகத்துல. இதுதான் நமக்கும் தேவை. அதனால அவங்கள்ட்டையும் இத சொல்லி அவங்கள ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துறத பார்க்கிறோம். ட்ரஸ்ட் இன் காட். தேவையில்லாம எதையும் எடுத்துட்டு போகாதீங்க. தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போங்க. கடந்து போகும்போது உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். அந்த தூசி கூட நம்ம கூட உங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்கள பற்றின எண்ணம்,
அதற்கு பின்னால நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரியா என்ன செய்துட்டாங்களே, பல வேளைகள்லயும் நம்ம யோசிப்போம். நானும் கூட யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இந்த மாதிரி செய்துட்டாங்களே, நம்ம எவ்வளவோ நல்லது செய்யணும்னு நினைச்சோம், ஆனா அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியலையே சொல்லி நினைப்போம். அது வேண்டான்னு சொல்றாரு. அந்த எண்ணமே வேண்டாம். அந்த இடத்துக்கு போனதே கம்ப்ளீட்டா உன் மனசுல இருந்து அதை எடுத்துரு. யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா நமக்கு அவங்க மேல வெறுப்பு வராது. ஒருவேளை மனசுல கொஞ்சம் வருத்தம் ஏற்படலாம். அந்த சீஷருக்கு அவர் சொன்ன பாடங்கள் நமக்கும் பொருந்தும். அவர் மேல நம்பிக்கை வைப்போம். நமக்கு எதிரா செயல்பட்டா சரி, நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ளலைன்னாலும் சரி, அவங்க மேல மனத்தாங்கல் அடைய வேண்டாம். அவங்கள நினைச்சு நம்ம துக்கப்படவும் வேண்டாம்னு சொல்றத இங்க சொல்றாரு. அந்த தூசியை கூட உதறிட்டு அந்த நீங்க போயிருங்க, மீதி நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்றாரு. நியாய தீர்ப்பு நாள்ல அவங்களுக்கு நேரிடுவது சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிட்டதை விட மோசமா இருக்கும்னு சொல்றாரு. அவ்வளவு பயங்கரமான அழிவு வரும்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து, திரும்பவும் இங்க பாக்குறோம், இயேசுவானவரும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மனம் திரும்புங்கள் சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. repent and be baptized. இந்த மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப இன்றியமையாததுன்னு சொல்றத பாக்குறோம். இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது கண்டிப்பா மனம் திரும்புதலுக்கு 4 பில்லர்ஸ், 4 தூண்கள். நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, நம்ம செய்த பாவ உணர்வு வேணும். அடுத்தது ட்ரூ ரெசல்யூஷன், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ட்ரூ ரிமோர்ஸ் இருக்கணும், நமக்குள்ள அதை பற்றின வருத்தம் இருக்கணும். ரெசல்யூஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும், இனிமேல் இந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன். அடுத்தது ரெக்டிஃபிகேஷன், அதை கரெக்ட் பண்ணணும். செய்த பாவத்தை திரும்ப செய்யாம அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்தது மன்னிப்புக்கு தேவனிடத்துல கேட்கணும், அறிக்கையிட்டு. தீஸ் ஆர் செட் டு பி த 4 pillars of repentance: remorse, resolution, rectification and penitence. அதுக்கு அவரிடத்துல நம்ம கதறணும், அறிக்கையிடணும், பாவத்தை கண்டிப்பா அறிக்கையிடணும். இன்னும் 2 அப்போஸ்தலர்கள் ரிப்பெண்டன்ஸை பற்றி பிரசங்கம் பண்ணவங்க. பலதை பற்றியும் பேசுறோம், ஆனா ரிப்பெண்டன்ஸை பற்றி டைரக்டா பேசினது பேதுருவும் பவுலும். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அதை பற்றி பேசுறாரு, பவுல் அப்போஸ்தலர் 17:30 பேசுறாரு. ஸோ ரிப்பெண்டன்ஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ரிப்பெண்டன்ஸ் ரொம்ப தேவைன்னு சொல்றாரு. ஸோ இதை நம்ம இங்க பாக்குறோம் இந்த பார்ட்ல. அடுத்தது யோவான் ஸ்நானன் எப்படி கொலை செய்தான், ஏரோது கொலை செய்ததை பற்றி நம்ம பார்க்குறோம். அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியம்தான். அதுலேயும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம கடந்து போகலாம். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா இன்னைக்கு எடுத்துக்கிடுறேன். அடுத்த அதிகாரமும் இன்னைக்கு நம்ம முடிச்சே ஆகணும். ஸோ அதுல பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் கொலைக்கு முழு காரணமா இருந்தது யாரு? தாயார் தான் இல்ல. அவளுடைய பாவ வாழ்க்கையை யோவான் சுட்டி காட்டினதுனால ஒரு தன்னுடைய மகளை தவறான காரியத்துக்கு அம்மா பயன்படுத்துறா. ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை தவறான வழிகாட்டல் என்ன ஆச்சுது? ஒரு தீர்க்கதரிசியுடைய உயிர் வாங்கப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசிய சமுதாயம் இழந்தது, நாடு இழந்தது. எவ்வளவு பெரிதான சோகம் இல்ல, எவ்வளவு பெரிய தவறு. அந்த அம்மான்னு சொல்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம பிள்ளைகளுக்கு எதை நம்ம விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா அறுப்போம். பின்னாடி அவளுடைய வாழ்க்கையில இந்த ஏரோதியாள் பட்ட துன்பத்தை பற்றி நம்ம ஹிஸ்டரியில படிக்கலாம். ஸோ அந்த கண்டிப்பா அதனுடைய விளைவுகளை நம்ம குடும்பங்கள்ல பார்க்க முடியும். அதனால அஸ் அ மதர் நம்ம ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பிள்ளைகளானாலும் சரி, நம்ம கை வழியில கடந்து போற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் மாதிரியா இருக்கணும். ஸோ ஒரு பார்ஷியாலிட்டினால ஏசாக்குள்ளேயும் யாக்கோபுக்குள்ளேயும் பிரச்சனை உண்டாச்சு. அதுக்கும் காரணம் அம்மா தான். அம்மா நேர்வழி காட்டலைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பா சிதறடிக்கப்படும். அப்பாவுடைய கடமை வேற, ஆனா அப்பாவை விட நான் நினைப்பேன் அம்மாக்கு தலையில இருக்கிற கடமை அதிகம். கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார்.
as a mother we have greater responsibility. அதான் அந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது திருப்பியும் அசுத்தாவி பிடித்தவனை சுகமாக்குறாரு. அதுல இருந்து அந்த சிறுபெண்ணின் தாய், ஸோ கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் இதுவும் நமக்கு நல்லா தெரியும். கடைசியில செவிடன் சுகமாகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஸோ செவிடன் சுகமாகிறதுலையும் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தை தனியே அழைத்து கொண்டு போய் அவனை, ஸோ தட் வார்த்தையினால சுகப்படுத்தாம அந்த இடத்துல அவர் கிரியை செய்து சுகப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். விரல்களை வைக்கிறாரு, காதுகள்ல வச்சு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு அதுக்கு பிறகுதான் பேசுறாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக. இதுவும் அராமிக் வேர்டு தான், அவருடைய மொழியிலே பேசுறாரு, திறக்கப்படுது. இதில் இந்த அதிகாரத்துல இதுக்கு முன்னால ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிடுறேன். தேவனுடைய வார்த்தை என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லைன்னா வசனம் 6, 8, 9. ஸோ இருதயம் நம்ம தேவனுடைக்கு நம்முடைய செவியை சாய்க்கலைன்னா இருதயம் தூரமா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளையை தள்ளிவிட்டு ரிச்சுவல்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. மாயக்கார அந்த கையை கழுவுவதை பற்றி பேசுறாங்க, கழுவாம சாப்பிடுறாங்களேன்னு. அந்த இடத்துல தான் அவர் வேத பரிசெயரோட சொல்றாரு, தேவனுடைய கட்டளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க ரிச்சுவல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. 9லயும் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றா இருக்கிறது. ஸோ அது உங்களுக்கு நல்லதா தெரியுதான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இடத்துல தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்கிற காணிக்கையை பற்றி, குர்பான் காணிக்கையை பற்றி, தேவனுக்கு செய்ய வேண்டியதை கொண்டு போய் தகப்பனுக்கு கொடுத்துட்டு தேவனுக்கு செய்யாம இருந்தா அது பாவம்னு சொல்றதையும் எடுத்து சொல்றாரு. அடுத்தது நம்ம 7வது அதிகாரத்துக்கு வந்துடுறோம். 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது பரிசேர் சதுசேர் திருப்பியும் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல் பழிய சுமத்துறாங்க, குற்றச்சாட்டுகள். அடுத்தது இயேசுவின் கட்டளைகள் மற்றும் பாரம்பரியங்களை பற்றி பேசுறாரு. அடுத்தது பெரிய விசுவாசம், இம்ப்ளிசிட் ஃபெய்த். இது எல்லாத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். இன்வாலிட் மேன் டர்ன்ட் இன்டு வேலிட் மேன். ஸோ 7வது அதிகாரம் பேஜ் மாதிரி போயிடுச்சு. ஸோ அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முந்தின அதிகாரத்துல ஒரு சில பாட்டு நம்ம பேஜ் மாதிரி விட்டோம். ஸோ அந்த அப்பங்களை வாங்குறதும் ஃபீடிங் தி 5000. ஸோ அந்த ஜனங்கள் மேல அவருக்கு இருந்த கம்பேஷன் 6வது அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். இப்போ 7வது அதிகாரத்துல ஒரு சில பாட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினா கூட போதாதுன்னு சொல்றாரு. அந்த 200 பணம்னு சொல்றது 8 மாதத்தினுடைய சம்பளம்னு கணக்கிடுறாங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிதான ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, இயேசுவினுடைய இந்த மக்களுடைய பசியை தீர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா 5 அப்பங்களையும் 2 பேரையும் கொண்டு 5000 பேரை போஷித்தாருன்னு பாக்குறோம். அது எப்படி தேவையை நிறைவேற்றினாருன்னா, அந்த பையனுடைய சிறு பையன் அவன் கையில இருந்தத இயேசு கிறிஸ்துவனுடைய கையில கொடுத்த போது அந்த சிறிது பெருகிட்டு, சிறிதா இருந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட போது வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என்ன பண்றாரு, ஜனங்களை உட்கார சொல்லிட்டு கொடுக்க சொல்றாரு. ஜெபித்து கொடுக்கும்போது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய கையில நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்னு சொல்றதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல கடலின் மேல் அவர் நடக்கிறதையும் பார்க்கிறோம். கம்ஃபர்டிங் ஜீசஸ். ஸ்டாம், துன்பங்கள் இருந்தாலும், புயல் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், விசுவாசம். நமது வாழ்க்கையில் இயேசுவின் கருணையை நாம் அனுபவிக்க முடியுமா? ஸோ ஜனக்கூட்டம் அனுபவிச்சாங்க, மக்கள் அனுபவிச்சாங்க, அவருடைய சீஷர்கள் அனுபவிச்சாங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமா? ஸோ அடுத்த அதிகாரத்துல இந்த பரிசேயர் சதுசேயர் அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. கமாண்ட்ஸ் வர்சஸ் ட்ரெடிஷன்ஸ். இயேசுவினுடைய கட்டளைகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்றாரு. தென்
இந்த ஸ்திரீனுடைய மகளை குணப்படுத்துறாரு. அவளுடைய விசுவாசம் திருப்பி திருப்பி கேட்கிறா, கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அடுத்தது இன்வாலிட், செயலற்று முடியாத இருந்த மனுஷன் செயலாக்கம் பெறுகிறான். இதுக்கு எல்லாமே அடிப்படை என்னதான்னா ஃபெய்த்து தான். விசுவாசம்னு சொல்ற ஒண்ணு நமக்குள்ள இல்லைன்னா தேவனுடைய செயலை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய இருதயம் எங்க இருக்குது? ட்ரெடிஷன்ல இருக்குதா, பாரம்பரியத்துல இருக்கிறதா, இல்ல வேதம் சாராத சட்ட சிக்கல்கள்ல நம்ம இருக்கிறோமா? ஸோ சோர்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் மூல காரணம் நம்ம இதயத்தை கரப்படுத்துறது தான். முதல்ல நமக்கு உள்ளத்துக்குள்ள மாற்றம் வரணும், ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும், தேவனை நோக்கி அவருடைய கருணைக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் நம்ம முறையிடணும். அவர் மேல முழு நம்பிக்கை வைத்து நம்ம திரும்பும்போது அதிசயத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கேரக்டர்ஸையும் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம யாரோட நம்ம ஒப்பிடலாம், இன்னைக்கு உள்ளதுலயும் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு அதற்கு கிருபையை தரட்டும், தேவன் நம்ம வழி நடத்தட்டும். அவர்த பெரிய காரியங்களை செய்து அவருடைய பாதையில கிறிஸ்து அன்னைக்கு நம்ம எதுன்னு எதிர்பார்த்தாரோ அதை செய்வதற்குரிய கிருபையை கிறிஸ்து நமக்கு தருவாராக. ஜெபிப்போம்.